அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சதுரத்தின் பக்களவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவை காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ அந்த ஸ்கொயரோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பரப்பளவு அதாவது ஏரியா அண்டு சுற்றளவு பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்டே நோட் பண்ணிக்கலாம். சதுரத்தோட பரப்பளவுக்கு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அண்ட் பெரிமீட்டர் அதாவது சுற்றளவுக்கு 4a. சரிங்களா? ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ தட் 4 அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏன்னு தான், இல்லாட்டி ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஏவோட வேல்யூ தெரியும். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 10. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ட்டு 10 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா இங்கே நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே பரப்பளவுக்கான ஃபார்முலா யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரும். சரிங்களா? இது அந்த யூனிட்டை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸோ ஏ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பி ஆப்ஷனில் வந்து 100 மீட்டர் ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் சி வந்து 100 mm ஸ்கொயர்னா இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அதாவது இந்த யூனிட்டை கவனிக்க மட்டுமா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நமக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ சென்டிமீட்டர்னா நம்ம இந்த இடத்துல சென்டிமீட்டர் தான் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சரிங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்க ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஏரியா சால்வ் பண்ணோம். தென் சுற்றளவு பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4 இன்ட்டு ஏ. சரிங்களா? அப்போ 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10. சரிங்களா? அப்போ 4 இன்ட்டு 10 40 யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ சதுரத்தோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க சம். ஸோ ஏரியா சால்வ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் பெரிமீட்டர் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஒரு சதுரத்தின் சுற்றளவு 2000 மீட்டர் எனில் அதன் பரப்பளவை ஹெக்டேரில் காண்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவுங்கிறது நமக்கு ஸோ அதை சுற்றி இருக்க அந்த ஏரியா பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஏரியாவை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெக்டேரில் கண்டுபிடிக்கணும். ஹெக்டேரில் ஏரியாவை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது ஆஸ் யூஷுவல் பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P = 4 இன்ட்டு ஏ. சரிங்களா? ஸோ 4 இன்ட்டு ஏ. அப்போ ஆல்ரெடி நமக்கு பெரிமீட்டர் தெரியும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2000 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஏ. அப்போ சதுரத்தோட பக்களவு நமக்கு இதில் இருந்து தெரிஞ்சிடும். அப்போ ஏ = 500 மீட்டர். சரிங்களா? யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கு. ஸோ சதுரத்தோட பக்களவை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும், அதாவது ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஏரியா ஏ அப்போ ஏ இன்ட்டு ஏன்னு போடலாம், இல்லாட்டி ஏ ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அது நம்ம கன்வீனியன்ட் தான். அப்போ நம்ம 500 இன்ட்டு 500 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 5 25. ஸோ இங்கே 2 சைபருங்கனால அப்போ ஸோ 2,50,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஏரியா சால்வ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சம்மில் அப்படின்னா, ஸோ ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹெக்டேரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹெக்டேர். அப்போ மீட்டர் ஸ்கொயரை எப்படி ஹெக்டேரை மாற்றுறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ இதை ஒரு நோட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி மாற்றலாம்னா 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 1 ஹெக்டேர். சரிங்களா? 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த கன்வர்ஷனை நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தெரிஞ்சிடணும். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சால் நம்ம ஆன்சரை ஹெக்டேரில் கொண்டு வர முடியும். அப்போ 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர்னா இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குது? அப்போ 2,50,000 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏரியா என்ன பண்ண போகிறோம்? டிவைடட் பை 10,000 போட்டால் நமக்கு கிடைச்சிட போகிறோம். அப்போ தட்ஃபோர் ஏரியாவோட வேல்யூ இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹெக்டேரில் மாற்றணும் அப்படின்னா இந்த 2,50,000 டிவைடட் பை நம்ம என்ன பண்ணோம் 10,000 டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே சைபர் கேன்சல் ஆயிரும். அப்போ 25 ஹெக்டேர்ஸ் மட்டும் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 25 ஹெக்டேர்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன்லேயும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கன்வென்ஷன்லாம் நமக்கு ஏரியா வந்து கொடுத்துட்டு ஏரியா சால்வ் பண்ணுங்க, இல்லை இன் டைப்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறத விட இந்த மாதிரி ஹெக்டேரில்
கன்வெர்ட் பண்ணுங்கலாம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான இந்த ஏரியா பேசிஸ் இல்லை வால்யூம் பேசிஸில் இருக்க கன்வர்ஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது நெக்ஸ்ட் சம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் √6 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணம். ஸோ அப்போ 3 sides are equal. அப்போ 3 sides are equalங்கும் போது நமக்கு 3 sides are equal. நமக்கு எல்லாம் சைடு கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா √6 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த சமபக்க முக்கோணத்தோட ஹைட்டு √6 சென்டிமீட்டருங்கும் போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியாவை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏரியா என்னன்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சமபக்க முக்கோணத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா √6 அப்படிங்கிறது நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சமபக்க முக்கோணத்தோட உயரத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2 இன்ட்டு A ஈக்குவல் டு √6. சரிங்களா? ஸோ இதுதான் உயரத்துக்கான ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. √3/2 இன்ட்டு A. சரிங்களா? ஸோ இப்போ ஹெச்சுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ √3/2 இன்ட்டு A ஈக்குவல் டு √6. அப்போ A மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ A மட்டும் வச்சுக்கோன்னா இங்கே √6 இருக்கும். ஆல்ரெடி இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா ஸோ மேலே நியூமரேட்டரில் வந்துடும் /√3. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ √3யும் √6யும் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 1 டைம்ஸு, இங்கே வந்து 2 டைம்ஸ். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும் ஃபைனலாக? ஸோ A எடுத்துட்டிங்கன்னா அப்போ A ஈக்குவல் டு 2 இன்ட்டு √2 சென்டிமீட்டர். இங்கே வந்து வெறும் 2 போடக்கூடாதுங்க. இங்கே √2 தான் இருக்குது. சரிங்களா? இங்கே √2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு √2 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த சைட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ சைட் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ சமபக்க முக்கோணத்தோட ஏரியாக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா A ஈக்குவல் டு ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/4 இன்ட்டு A². ஓகேங்களா? அப்போ √3/4 இன்ட்டு A² பதிலாக 2 இன்ட்டு √2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ √3/4 இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ 2 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4. அப்போ √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 மட்டும் வரும். இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நமக்கு ஏரியா கிடைச்சிடும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 2 இன்ட்டு √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு யூனிட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமபக்க முக்கோணத்தோட சைட்ஸை கொடுக்காம ஹைட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட்லேருந்து நம்ம சைடை கண்டுபிடிக்கணும். அந்த சைடை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம். ஒரு அரைவட்டத்தின் ஆரமானது 14 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவை காண்க கேட்டிருக்கேன். ஸோ அரைவட்டம் நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டம் கிடையாது, அரைவட்டம். ஸோ ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஆஃப் சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் இருக்கும்போது இதோட ஏரியா என்ன அண்ட் தென் இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க சம்பளம். அவ்வளோதாங்க. சரிங்களா? அதன் சுற்றளவு பெரிமீட்டர் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? அப்போ ரேடியஸ் நமக்கு தெரியும். ரேடியஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். சரிங்களா? நமக்கு வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். சரியா? வட்டத்தின் பரப்பளவு அதாவது ஏரியா A ஈக்குவல் டு πr². இது வந்து வட்டத்துக்கு. சரிங்களா? இங்கே அரைவட்டம் சொன்னதுனால /2 அவ்வளோதாங்க சிம்பிளா. ஸோ அரைவட்டம்ங்கிறதுனால /2. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு ஏன்னா ரேடியஸ் வேல்யூ தெரியும். இப்போ பையோட வேல்யூ 22/7. சரிங்களா? 22/7 இன்ட்டு ஸோ ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். அப்போ எப்படி எழுதணும்னா 14 இன்ட்டு 14 /2 போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே மேலே இருக்க 2 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ 1 டைம்ஸ் 7 இங்கே 2 டைம்ஸ். ஸோ கீழே இருக்க 2 மேலே இருக்க 2 கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? அப்போ 22 இன்ட்டு 14 அப்படின்னு இருக்கும். அப்போ 22 இன்ட்டு 14 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 308 அதாவது 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சாரி, இது 6 இல்லை, இது வந்து A. சரியா? ஸோ ஏரியா வந்து 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இதோட சர்க்கம்பரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம சர்க்கம்பரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சர்க்கம்பரன்ஸ் சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். அப்போ சர்க்கம்பரன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C ஈக்குவல் டு ஆஃப் சர்க்கிளுக்கு π இன்ட்டு R ப்ளஸ் D. சரிங்களா? ஃபுல் சர்க்கிள்னா நம்ம π இன்ட்டு டின்னு போடுவோம். சரிங்களா? இங்கே ஆஃப் சர்க்கிள்ங்கிறதுனால πr ப்ளஸ் D அப்படின்னு போடலாம். சரிங்களா? அங்கே வந்து ஃபுல் சர்க்கிள்னா 2πr, இங்கே வந்து πr ப்ளஸ் D அப்படின்னு போட போகிறோம். ஸோ எல்லா வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அப்போ என்னது? பையோட வேல்யூ 22/7. ஸோ ரேடியஸ் நமக்கு 14 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டயாமீட்டர் என்னது? ரேடியஸ் 14 தான். அப்போ ரேடியஸ் 14 தான். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் டயாமீட்டர்.
சரிங்களா? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்போ டி ஈக்குவல் டு அப்போ 28 சரிங்களா? 28 சென்டிமீட்டர். அப்போ இந்த 28 இங்கே போட்டுக்கோங்க சரிங்களா? அப்போ சி ஃபைனலாக சால்வ் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும்? சரி கேன்சல் பண்ணுங்க. இங்கே 1 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸு. அப்போ 22 × 2 + 28 அப்படின்னு இருக்கு. இப்போ 22 × 2 + 28 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வரும் ஃபைனலாக? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 72 சென்டிமீட்டர் சரிங்களா? ஸோ இதான் இதனோட சர்க்கம்பரன்ஸ், இந்த ஆஃப் சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்துட்டு இதில் ஏரியாவும் சர்க்கம்பரன்ஸும் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு மற்றும் கன அளவை காண்க. வலைபரப்பு, ஸோ இந்த லா வராதுங்க தமிழ்ல, இந்த லா வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு மற்றும் கன அளவை காண்க. ஸோ நமக்கு திண்ம நேர்வட்ட உருளை அப்படின்னா, உருளைன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து சிலிண்டர் சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சிலிண்டரோட ஹைட்டு, சரி சிலிண்டரோட ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். அண்ட் தென் உயரம் சரிங்களா? உயரம்னா ஹெச் கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு மற்றும் கன அளவு சரிங்களா? ஸோ கன அளவு சிஎஸ்ஏ அப்புறம் டிஎஸ்ஏ, இது மூணுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மூணுத்தோட ஃபார்முலாவும் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ சிலிண்டருக்கு நம்ம கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr² × h சரிங்களா? πr² h சரிங்களா? இதனுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr × h சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட மொத்த புறப்பரப்பு பார்த்தீங்கன்னா 2πr × h + r சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா கிளாஸஸில், அதாவது பார்ட் 1ல நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஷேப்போட ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். 2D ஷேப் 3D ஷேப்க்கான ஃபார்முலாஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? ஸோ வால்யூம் வந்து V கன அளவு πr² × h சரிங்களா? πr² × h. அப்போ பைக்கு பதிலாக 22/7 × r² பதிலாக 7 × 7 × h பதிலாக 20 சரிங்களா? ஸோ இந்த 7 கேன்சல் பண்ணிங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 × 7 × 20. ஸோ இந்த மூலத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன அளவுக்கான வேல்யூ கிடைச்சிடும். அதாவது 3080 சென்டிமீட்டர் கியூப் சரிங்களா? ஏன்னா இது நமக்கு கன அளவுங்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப்ல தான் நமக்கு யூனிட் இருக்கும். புரியுதுங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம கன அளவு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம்னா சிஎஸ்சி கண்டுபிடிக்கலாம். அதாவது வலைபரப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த சிலிண்டரோட வலைபரப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2πr × h சரிங்களா? ஸோ இதில் எல்லா வேல்யூம் நமக்கு நோன் வேல்யூஸ் தான். அப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 × r வந்து 7, ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் சரிங்களா? ஸோ இப்போ இதில் 7 கேன்சல் பண்ணிடுங்க. 7 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2 × 22 வந்து 44 சொல்லலாம். அப்போ 44 × 20. ஸோ இதை ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 880 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா சரிங்களா? ஸோ இதோட வலைபரப்பை கண்டுபிடிச்சோம். தென் ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா டிஎஸ்ஏ சால்வ் பண்ணணும். தென் டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்புங்கிறது சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 2πr × h + r இல்லை, இது மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. அப்போ 2 × 22/7 × r வேல்யூ வந்து 7 × h + r, ஹெச்சோட வேல்யூ 20 + 7 அப்போ இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் 7 கேன்சல் ஆயிரும். அப்போ 44 × 27. அப்போ 44 × 27. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஏ கிடைச்சிடும். அப்போ டிஎஸ்ஏ = 1188 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ நமக்கு என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஹைட் கொடுத்தாச்சு. இதுல இருந்து நம்ம வால்யூம், சிஎஸ்சி அண்ட் டிஎஸ்ஏ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க அந்த சம். தென் நெக்ஸ்ட் சம். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் 12√3 மீட்டர் எனில் 12√3 மீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கனசதுரம், அதாவது மீன்ஸ் ஒரு கியூப் இருக்கு சரிங்களா? அந்த கியூபோட டயகனல் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல சரிங்களா? இந்த கியூபோட டயகனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. டயகனலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12√3 மீட்டர் சரிங்களா? 12√3 மீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? ஸோ இந்த கியூபோட
கன அளவுனா. ஸோ கியூபோட சைட்ஸ் நமக்கு ஏ அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம டயகனலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கியூபோட டயகனலுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா diagonal d is equal to √3 into a. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு கனசதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா. ஸோ நமக்கு மூலை விட்டத்தோட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 into √3 equal to √3 into a. சரிங்களா? ஸோ இந்த சைடு √3 இருக்கு, இந்த சைடு √3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ தட் ஃபோர் a is equal to 12 மீட்டர். சரிங்களா? a வந்து 12 மீட்டர் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. சரிங்களா? இங்கே வந்து மீட்டரில் தாங்க யூனிட் இருக்கு, அதனால யூனிட் தெளிவாக பார்த்துக்கணும். ஏ வந்து 12 மீட்டர். அப்போ கனசதுரத்தோட வால்யூம் நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? வால்யூம் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஏ இன்ட்டு ஏ. ஸோ இந்த 3 சைட்ஸோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வால்யூம் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 12 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 12 கியூப். அப்போ 12 × 12 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடைச்சிடும். சரியா? அப்போ வால்யூமோட ஏன்னா 12 144 144 × 12 போட்டிங்கன்னா ஸோ 1728 மீட்டர் கியூப் இந்த இடத்துல. இங்கே சென்டிமீட்டர் கிடையாதுங்க, இங்கே வந்து மீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ வால்யூம் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ V is equal to 1728 மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம். ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் உயரமானது 7 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பை காண்க. ஸோ ஒரு கோன் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோனோட ஆரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். சரிங்களா? மற்றும் அதன் உயரம். சரிங்களா? கூம்போட உயரம் கொடுத்துருக்காங்க h. சரிங்களா? 24 சென்டிமீட்டர். ஸோ அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோனோட ஆரம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 சென்டிமீட்டர். அண்ட் தென் இதோட ஹைட். ஸோ இதை தான் நம்ம ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வலைபரப்பு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ CSA. அப்போ கோனோட CSA ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எழுதணும். சரிங்களா? கோனோட CSA ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா π × r × l. சரிங்களா? ஸோ இப்போ இதில் எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கூம்போட ஹைட் கிடையாதுங்க. இது வந்து ஹைட்டு. எல்லுங்கிறது இதுதான், அதாவது ஸ்லாண்ட் லென்த்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்லாண்ட் லென்த். இந்த ஸ்லாண்ட் லென்த் தான் எல். சரிங்களா? அப்போ இதில் எல்லா வேல்யூம் தெரியுமான்னு போடுங்க. ஃபார்முலால பையோட வேல்யூ தெரியும், ஆறு தெரியும், ஆனால் எல் தெரியாது. அப்போ எல்லுக்கு இங்கே என்ன ஃபார்முலானா ஜஸ்ட் அப்படியே இதில் நீங்கள் பித்தாகரஸ் அப்ளை பண்ணுங்க. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு √h² + r² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா எல் கிடைச்சிடும். அதாவது பித்தாகரஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல் கிடைச்சிடும். அப்போ √24² சரிங்களா? 24² + 7². சரிங்களா? ஸோ இதை போட்டால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த ஸ்லாண்ட் லென்த் கிடைச்சிடும். அப்போ ஸ்லாண்ட் லென்த் அப்போ 24² + 7² நீங்கள் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா √625 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 625. அப்போ 625 நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா 25. இப்போ 25 யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். அப்போ எல்லோட வேல்யூ 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. அப்போ இந்த எல்லோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த CSAல அப்ளை பண்ணலாம். அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு எல்லோட வேல்யூ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 25 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ 7 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் இருக்குது 22 × 25. சரிங்களா? அப்போ 22 × 25 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு CSA கிடைச்சிடும். அப்போ தட் ஃபோர் CSA is equal to 22 × 25 மல்டிப்ளை பண்ணுவோம்னா நமக்கு 550 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சரிங்களா? வலைபரப்பு. ஸோ வலைபரப்புங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் நமக்கு யூனிட் வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு கோனோட எல் கொடுக்காம ஹைட்டையும் ரேடியஸையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சம்பந்தாங்க கேட்பாங்க. டேரெக்டாக நம்ம வேல்யூஸை கொடுத்துட்டு சால்வ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹிட்டனாக ஒரு வேல்யூஸை சால்வ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் CSAவோ இல்லை அதனுடைய வால்யூமோ இல்லை TSAவோ சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஒரு கோளத்தின் விட்டமானது. சரிங்களா? ஸோ வட்டமானதுன்னு கொடுக்குறாங்களா? ஸ்பெல் மிஸ்டேக் ஒன்றும் இல்லை. இது கோளத்தின் விட்டமானது. சரிங்களா? ஒரு கோளத்தின் விட்டமானது 6 மீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க. சரிங்களா? ஸோ விட்டம் அப்படின்னா நமக்கு D அப்படின்னு தெரியும், அதாவது டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் ஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். அப்படிங்கும்போது நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ டயாமீட்டர் 6 மீட்டர்னா நமக்கு ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் அவ்வளோதான். டயாமீட்டர் / 2 போட்டால் நமக்கு ரேடியஸ் கிடைச்சிடும். அப்போ 6 / 2 அப்படின்னு போட்டிங்கன்னா
அப்போ 3 மீட்டருங்கிறது நமக்கு ரேடியஸ். சரிங்களா? அப்போ கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? கோளத்தின் கன அளவு V = ஸ்பியர்னா 4/3 பை ஆர் கியூப். சரிங்களா? ஸோ இதாங்க ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். சரிங்களா? அப்போ 4/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22 டிவைட் பை 7 இன்ட்டு ஆர் கியூப். ஆர் கியூப்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 3 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 22 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9. அப்போ டிவைட் பை 7 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ வால்யூம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ ஃப்ராக்ஷனில் வரதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கவனிக்கணும். ஸோ ஆப்ஷனில் கவனிக்கும் போது நமக்கு ஃப்ராக்ஷனில் வேல்யூ கொடுத்துருக்காங்களா இல்லை இந்த பையை வந்து மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது எப்படி பண்ணலாம்னா, அப்போ அந்த 22/7 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பையோட வேல்யூ இருக்கட்டும். இப்போ 4 × 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. சரிங்களா? அப்போ 36 அவ்வளோதாங்க. ஏன்னா இது நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணுவோம், நமக்கு ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ இப்போ புள்ளி வச்சு வரும். அதனால நமக்கு சம்பளம் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, இல்லை இன் டெர்ம்ஸ் ஆஃப் பையிலே ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 36 இன்ட்டு பை மீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ அவங்க பையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே வச்சிட்டாங்க. சரிங்களா? ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணாமல் 36 பை மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ வால்யூம் = 36 பை மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சம். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவானது 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் ஒரு மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாய் சதுரம். சரிங்களா? சாய் சதுரத்தின் ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு மூலை விட்டம் வந்து D1. சரிங்களா? அது மூலை விட்டம் எங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயகனல் தான் நம்ம மூலை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த D1 D2 அதில் ஒரு D1 வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர். சரிங்களா? மற்றொன்று மூலைவிட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மற்றொன்று இன்னொரு மூலைவிட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதனோட ஏரியா கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ ஏரியா வந்து 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அப்போ தட் 4. இப்போ சாய் சதுரத்துக்கான ஏரியாக்கு என்ன ஃபார்முலானா, ஏரியா = half of D1 இன்ட்டு D2. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ ஏரியா நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஏரியா வந்து 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் = 1/2. ஸோ ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர் இன்ட்டு D2. சரிங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு D2 மட்டும் கிடைச்சிடும். சரிங்களா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 6, இங்கே 96 கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ தட் 4 D2 = 16 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இன்னொரு டயகனல் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சாய் சதுரம் அதனுடைய ஏரியா ஒரு டயகனல் கொடுத்து இன்னொரு டயகனல் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே ஃபார்முலா தாங்க. ஏன்னா ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை நம்ம அப்ளை பண்ண முடியும். தட் மீன்ஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஏரியாவும் வால்யூம் வருது. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் தொடர்ந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபார்முலா பெருசாக மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்லைங்க. நம்ம கண்டினியூஸாக டெய்லி ஒரு 5 to 10 minutes அதை நம்ம ரீகால் பண்ணாலே போதும். இந்த ஃபார்முலா கிளாஸ் நம்ம ப்ரீவியஸ் பார்ட் 1ல் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்ஸோட ஷேப்போட 2D ஷேப் 3D ஷேப்போட ஏரியா, வால்யூம், பெரிமீட்டர், CSA, TSA எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த பார்ட் 1 வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கண்டினியூஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.